அன்பான பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு காலத்தில் கோபமாக கையில் மொபைல் வச்சுருக்கவன்லாம் செய்தியாளர் ஆகிட்டான்னு சொன்னீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்ககிட்டயே செய்தி வாங்கி போட ஆரம்பிச்சிங்க. இப்போ நீங்கள் வெறும் மொபைலை மட்டுமே நம்பி சேனல் நடத்துகிற அளவுக்கு ஆயிட்டீங்க. கஷ்டம்தான். இதனால் என்ன நடந்தது பார்த்தீங்களா? அவ்வளோ ட்ரோனு, அது இது, மொபைலு, கேமரா எல்லாத்தையும் வச்சு சுற்றுனீங்க. எங்கள் தலைவர் பாத்ரூம் போகிறத மட்டும் நீங்கள் காட்டல, மீதி எல்லாத்தையும் காமிச்சிங்க. அதனால் என்ன நடந்தது அகைன் தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும். இப்போ என்னாச்சு? ஒரு கவர்னர்கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வமாக செய்தி வந்துச்சா வரலையோ, செய்தியை முந்தித்தரேன், பிரேக்கிங் நியூஸு, திடுக்கிடும் செய்திகள் அப்படி இப்படின்னு போட்டு கடைசியில் பந்தலை போடுறான்றீங்க, பந்தலை பிரிக்கிறான்றீங்க. என்னங்க பண்ணுறீங்க? சரி, என்னவோ செஞ்சுட்டு போங்க. ஆனால் கடைசியில் என்ன பழி வாங்கிடாதீங்க. நானும் மீடியாக்காரன் தான்.